ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரியும் சேம் டைம் ஹெல்த்தியாகவும் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சவ் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த காயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேங்க. உளுந்து நல்லா பொன்னிறமானதும் 4-5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. அதோட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இன்னைக்கு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு, நம்ம வணக்கி எடுத்து வச்சிருக்கேன் சவ் காயும் அதோட சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், 4-5 விசில் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். அதையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் காய் ஆட் பண்ணியிருக்கணும் யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.